வீட்டில் தவறாம 6 நெய் தீபங்கள் ஏற்றி, நெய் தீபம் இல்லை அப்படின்னா சுத்தமான நல்ல நல்ல தீபம் ஏற்றி, வேல் இருக்கவங்க கட்டாயம் வேல் பூஜை பண்ணணும். வேல் பூஜை எப்படி பண்றது? வேலுக்கு முடிந்த அளவுக்கு அபிஷேகம் பண்ணி வேல் மாறல் மகா மந்திரம் பாராயணம் பண்ணணும். வேல் மாறல் மகா மந்திரம் காலையில மாலை 2 வேளையும் பாராயணம் பண்ணணும். முடியாதவங்க ஒரு வேளை பண்ணுங்க, ஆனா கட்டாயம் மாலையிலையும் வழிபாடு பண்ணணும். காலையில வேல்மாறல், திருப்புகழ், சண்முக கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதின்னு என்னென்ன முருகனுடைய பதிகங்கள் எல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் லிஸ்ட் போட்டு தைப்பூசத்தன்னைக்கு உட்கார்ந்து முருகன் இடத்துல மனமுருகி பாடுறது தான் இன்னைக்கு இந்த தைப்பூசத்தை நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. இந்த வழிபாட்டெல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு அடுத்து கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு எப்படி போகலாம்? வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது. என்னைக்குமே கோவிலுக்கு போகும்போதும், இறைவனை பார்க்க போகும்போதும், அரசனை பார்க்க போகும்போதும், சன்னியாசியை பார்க்க போகும்போதும் வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது. அதனால கோவிலுக்கு போகும்போது, அது தைப்பூசத்தன்னை கோவிலுக்கு போகும்போது ஒன்று காவடியோடு போகணும், இல்லைன்னா பால் குடத்தோட போகணும். இது ரெண்டுமே இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு கையில பூ எடுத்துட்டா முருகனை பார்க்க போகணும். ஆனா தவறாம முடிஞ்ச அளவுக்கு 99% முயற்சி பண்ணி ஒன்று காவடி எடுத்துருவோம், இல்லை அப்படின்னா பால் குடம் எடுத்துருவோம். காவடி எடுக்கிறது எப்படின்னா, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய காவடி எடுக்கக்கூடிய அடியார்களோடு சேர்ந்து காவடி எடுங்க. அது முடியாதவங்க வீட்லேயே சுத்தமான ஒரு குடம் எடுத்து பசும் பால் வாங்கி அதில் நிரப்பி மேலே ஒரு மஞ்சள் துணி போட்டு கட்டி முருகான்னு தலையில வச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு நடையா நடந்து முருகனுக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணிட்டு அங்க உட்கார்ந்து ஒரு திருப்புகழ் பாடுங்க. அவனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய். இந்த திருப்புகழ் பாடுங்க. என்னென்ன திருப்புகள்லாம் தெரியுமோ அதெல்லாம் மனமுருகி பாடுங்க. பாடணும்னு சொன்னா நிச்சயமாக முருகனுடைய திருவருள் மிக விரைவிலே நம்மளுடைய மனதுல வந்து பதியும். அது